வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மீனா சரி இந்த தாத்தா பாட்டிங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, நம்ம இப்ப சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மீனா கிளம்பி போறாங்க. அப்போ அந்த தாத்தா கேட்கிறாரு, என்னம்மா என்ன ஆச்சு? இந்த பக்கம் காணவே காணோம். என்ன மீனா பாப்பாவை காணோமே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா, ஆமா தாத்தா, கொஞ்சம் வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால வர முடியல தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு அந்த தாத்தா கேட்கிறாரு. அப்போ மீனா சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, அது சும்மா சாதாரண விஷயம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லா பிரச்சனையும் உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க தாத்தா, ரொம்ப சந்தோஷம், நான் சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா குடுமா அப்படின்னு சொல்றாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் மீனாவும் பேசிட்டு வண்டி எடுக்க போறாங்க. எடுக்கும்போது வண்டி பஞ்சர் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ மீனாக்கு ஃபோன் எடுக்குறாங்க. ஃபோன்ல சார்ஜரும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா கிட்ட கேட்கறாங்க, தாத்தா இங்க பக்கத்துல ஏதாச்சும் பஞ்சர் போற கடை இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ தாத்தா சொல்றாரு, இல்லம்மா, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன தாத்தா 1 கிலோமீட்டர் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த தாத்தா சொல்றாரு, ஆமாம்மா, நீ எப்படி போவ, என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, ஏம்மா உன்னால தள்ளிட்டே போக முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதான் பாட்டி நானும் யோசிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தாத்தா, ஏன் உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோன் எடுத்து மீனா பாப்பா கிட்ட கூட அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க பேசுறீங்க, என்கிட்ட ஃபோன் வந்தா நான் ஏன் பாப்பாவை தள்ளிட்டு போக சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாம்மா, ஒரு பொண்ணு செப்பலை தைச்சிட்டு ஃபோனை விட்டுட்டு போச்சு, அந்த ஃபோன் தாம்மா. ஆமாங்க, நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். மீனா மீனா இருமா, என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, ஒரு பாப்பா ஃபோனை விட்டுட்டு போச்சுமா, அந்த பாப்பா வரும்னு நினைச்சேன், ஆனா வரவே இல்லை, ஃபோன்ல ஃபோன் பண்ண முடியுதான்னு பாருமா அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. மீனாவும் கையில வாங்குறாங்க. வாங்கினோன்னே இது அவரோட ஃபோன் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு இந்த ஃபோன் ஆன் பண்ண தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இது அவரோட ஃபோன் மாதிரி இருக்கு, அவரது ஃபோன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, ஒரு பாப்பா தாம்மா ஆட்டோ ஏறும்போ ஃபோனை விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னது, ஒரு பொண்ணா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம்மா, அந்த பொண்ணு தான் ஆட்டோ ஏறி போகும்போது ஃபோனை விட்டுட்டு போச்சு, நம்ம கடையில் தான் செப்பல் தைச்சிட்டு போச்சு, அப்படியே அவசரத்தில் ஃபோனை விட்டுட்டு போச்சுமா, அந்த பாப்பா வரும்னு நினச்சேன், ஆனால் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு டவுட், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் ஃபோனை வாங்கி முத்துக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மீனா அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி முத்துவும் ஃபோன் எடுக்கிறாரு. எங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, நம்ம தாத்தா பாட்டி செப்பல் தைச்சிட்டு இருப்பாங்களே, அங்கே தான் நான் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்து நினைக்கிறாரு, என்னது இது மீனா அப்படி அவசர அவசரமாக கூப்பிட்றாளே, இன்னும் ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த ஃபோன் அவர்தான் சொல்லி முத்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் முத்து கேட்கறாங்க, தாத்தா எப்படி தாத்தா இந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்பா, ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா, நமக்கெல்லாம் செப்பல் தைச்சிட்டு போச்சு, போகும்போது ஃபோன் விட்டுட்டு போச்சுப்பா, சரி அந்த பொண்ணு வரும்னு நினைச்சேன், ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க, ஒரு பொண்ணா, அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு கடையில சிசிடிவி கேமரா இருக்கு. சரி இதை செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் சொல்லி முத்துவும் மீனாவும் அந்த கடையில போய் கேட்கறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தரமாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் சரி நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அது வித்யா போனை விட்டுட்டு போறதா தெரிய வருது. பாத்தியா மீனா, இது யாரோட வேலைன்னு பாத்தியா, இது கண்டிப்பா ரோஹினியோட வேலை தான். உன்னோட தம்பி வீடியோ இந்த போன்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவ என்ன வேலை பண்ணிருக்கா பாரு. ஏற்கனவே வீட்டுல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப பாத்தியா என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்க இந்த பாராளமா, என்னன்னு கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து கோவமா கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.